நம்மளுடைய டாப் 2க்குள்ள இந்த வாரம் வந்து ஒரு எலிமினேஷன் வீக். அது ஏன் இவ்வளவு சந்தோஷமா அது எலிமினேஷன் வீக் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா நீ சொல்லிட்டு இருக்க? அப்படி சொல்ல கூடாது. எப்பயாவது வர வால் நட்சத்திரம் மாதிரி திடீர்னு பார்த்தா டெல்னா வந்து கோல்டன் டேபிளா வாங்கி ஜொலிக்கிறாங்க. ஐயோ சிரிப்பா பாடுறே. எல்லாம் வாயில இத்தனை பல்லு இருக்குன்னு இன்னைக்கு தான் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுக்கிற 3 பேர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாதுல்ல, எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து ஒண்ணுமே தெரியாதவங்கள தான் எனக்கு பயம். அப்பனா உன்ன நினைச்சதா பை பண்ணோம். அப்படி பார்த்தா எனக்கு பயம் வாகிஸ்னே. அதான் நானே ஒண்ணுமே தெரியாது நிஜமானே அவனுக்கு. அதுதான் எனக்கு பயம்ன்ற. பாட்டு பாடுறது வேற ஒரு ஒண்ணுமே தெரியாது. சமைக்கிறதுக்கு சுத்தமா இல்ல தெரியாது. நம்ம 2 பேரும் தான் ஒண்ணுமே தெரியாது 2 பேருக்கும். என்ன நம்ம சார் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க? சண்டை போடுறது. அப்ப நீங்க ஆப்பு வாஹிசனுக்கு வைக்க போறீங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் காம்படிஷனா இருக்குது வாகிஸ். அப்ப வாஹிசன் கெட் ரெடி ஃபார் தி ஆப். டெல்னா இப்போ இங்க நிக்கிறது எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் மகாராணி மாதிரி ஃபீல் பண்றேன். ஆனா இந்த டேபிள் வந்து என்ன ரொம்ப நாளா மாடி கூப்பிட்டுட்டே இருந்தது. மாடி வாடி, அது மாடி இல்ல. இன்னைக்கு ஜெனரேஷன் பேஸ் பண்ணி தான் குக்கிங் நடக்க போகுது. 3 தலைமுறைகளை 3 மென்டர் ஷெஃப் சூஸ் பண்ணிருக்காங்க. யார் யார் எந்த தலைமுறையை செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் ரிவீல். செருபா ஃபர்ஸ்ட். 60s 60s ஆ? parties சமையல். Oh, 1960s. Next chef Sai. இது எங்க காலா? Chef Adrian. 90. பல வருஷமா கல்யாணம் ஆகாத ஜெனரேஷன்டா. நான் வரல. நான் ஜென்சிக்கு மாறிட்டேன். ஓகே கண்டஸ்டன்ட்ஸ் நல்லா கேட்டுங்க. 60கள நம்ம பாட்டிங்க தாத்தாங்க எல்லாம் வீட்ல சமைச்சு சாப்பிட்டது அந்த மாதிரி பொருட்கள் ட்ரெடிஷனல் டிஷஸ் எல்லாம் 60ஸ்ல வரும். 90ஸ்ல இப்ப நம்ம காலத்துல நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட சாப்பாடு அதெல்லாம் இப்ப ஜென்சி இப்ப லேட்டஸ்டா இப்ப பசங்க சாப்பிடுற ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்ல வர டிஷஸ் அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜென்சி அந்த குக்கிங். இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த சேலஞ்ச் நீங்க எல்லாரும் எப்படி குக் பண்ண போறீங்க அப்படிங்கறது டிசைட் பண்ணக்கூடியது கோல்டன் டேபிள் வின்னர் டெல்னா. ஏன் டெல்லாடா? நீ போடா. எனக்கு துரோகம் பண்ண போடா. இதெல்லாம் 60s. நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம், எங்க கிட்ட சொல்லுங்க. காதுல சொல்லணுமா? காதுல சொல்லுமா? என்ன விளையாடிட்டு இருக்கு? டிஎஸ்ஆர் அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்? 40s வேணுமா? டெல்லா என்ன கொடுக்குறீங்க? 90s. பெசன் ரவி அண்ணாக்கும் டிஎஸ்ஆர் இருக்கும். டிஎஸ்ஆருக்கும் பெசன் ரவிக்கும் 90s. ஓகே அப்ப செருபா டீம் யார் இருக்காங்க? பிரீதா, வாய்ஸன், பிரியங்கா அக்கா. அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஜென்சி. ஜென்சி. ஓகே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் கோல்டன் டேபிள் வின் பண்ணிருக்க டெல்னா. நீங்க இந்த 3 ஜெனரேஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜென்சி. ஏய் ஓகே வாகிசா. 3 ஜெனரேஷன் சூப்பரான ஜெனரேஷன். இந்த 3 ஜெனரேஷன் சம்பந்தமான ஏதாவது பாட்டோ கவிதையோ ஏதாவது இந்த விஷயம் செலிப்ரேட் பண்றத தாண்டி ஒரு விஷயம் டெடிகேட் பண்றோம். அப்படின்னால் இந்த எல்லா தலைமுறைகள்லையுமே அது 90ஸ்ல ஸ்பெஷலா அதெல்லாம் முக்காசி பேர் கல்யாணம் ஆகல அந்த டிராவல் பண்ற டைம்ல. அதையாப்பா ஞாபகப்படுத்துறேன். அதான் புலம்பெயர்ந்திருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்காகவும் 90s கிட்ஸுக்காகவும் எல்லாருக்காகவும் காமனா அதாவது அப்பா அம்மாவை ஊர்ல விட்டுட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் உழைக்கிற சமுதாயத்துக்கு சரியா? ஒரு முறை விழுவதில் மறுமுறை எழுவதில் உனக்கு என்ன தயக்கம், கருவறையில கடவுளை காணுற பொழுதில மனநிலை மயக்கம், பரம்பரையில தெருமுனையில ஒரு மனையில கூடி கிடந்தோம், புலம் பெயர்ந்திட உறவுகள் சிதைந்திட வெளியில வாழுற வாழ்க்கையை மறந்தோம், என் தாயார் என் தந்தை இன்னும் என் ஊரில் இருக்கிறார், வறுமையுடன் வாழிட வேண்டாம் என்று நானும் உழைக்கிறேன், ஆதியில் வந்தது துன்பம் பாதியில் கண்டது இன்பம், மீதியில் எனக்கென சொந்தம் பூமியில் எங்கும் இருக்குது எங்கும், மனிதானி வாழுற வாழ்க்கையில் அர்த்தங்கள் அது 1000 இருக்கும், கடல் தாண்டும் பறவைகளும் அதன் இறகுகளில் பல வழிகளை சுமக்கும், நான் அன்பில கர்ணன் கலைகள் வாழுற கலையில கம்பன், போர் போர் முனையில வம்பன், பார் தமிழில வாழுற மன்னன். அருமை அருமை. கடல் கடந்த மன்னன். சேலஞ்ச் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பத்திலே மணி அடிக்கிறாங்களே. இன்னைக்கு என்ன வில்லங்கம்? ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வில்லங்கம் வச்சிருக்கோம். ஒரு சூப்பரான பொருள் இப்போ வரப்போகுது. அந்த பொருளை உள்ள கொண்டு பிசிடிசி டாக்கிஸ் ஏதாவது சினிமா காட்ட போறோமா? ஒரே பூத்துல எல்லா எக்ஸ்பிரஷனையும் வெளியில கொளுத்த போறாங்க. அப்படியா? ஆமா. அப்படி என்ன பண்ண போறோம்? சிவாங்கி உள்ளே போ. ஓ எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு ஒரே தியேட்டர்ல 4 ஷோ, 4மே வேற வேற ஷோ. உங்களுக்கு இந்த வில்லங்கம் வந்து 10 நிமிஷத்துக்கு இருக்க போது முதல் 10 நிமிஷம் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் சொல்லுங்க. ஓ சமைக்கும் போது ஐயோ வாங்கி சோகத்துக்கு ஒரு சாம்பிள் காட்டு. போய் அந்த தக்காளி எடுத்துட்டு வாடா. சும்மாவே நான் அப்படியே சொல்லுவேன், பரவாயில்ல. இந்த படம் முடிஞ்சனா ராகா மேட்னி ஷோ பாட்டு பாடிங்கினே சொல்லும். சிவாங்கி
போய் தண்ணி எடுத்துட்டு வா, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நல்லா வருமே. பாடி பாடி பாடிட்டே இருப்பான். சாக்லேட் கேக் எடுத்துட்டு வா, எடுக்கணும் வா. Give me the oil. Give me the oil. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து அதிரடி ஈவினிங் ஷோ. ஆக்ஷன். டேய், போய் உனக்கு அறிவு இல்ல, போய் எடுத்துட்டு வாடா. வண்டிதான் சொல்லு. வெறும் இங்கிலீஷ்னு சொல்ல சொன்னேன். அறிவு இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் கேட்டேன். சாரி இவரான தக்காளி எடுத்துட்டு வா. வாழ்த்துக்கள் நிக்கி. லாஸ்டா சூப்பர் ஹிட் டான்ஸ் ஷோ தான் நைட். டிங் 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 டிங். டான்ஸ் ஆடிக்கினே சொல்லணும். ஓ, அது நம்மளுக்கு பிடிக்கும். அப்ப இன்னைக்கு எலிமினேஷன் குக்கிங் வந்து செம கலக்கல் குக்கிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு லாஸ்ட்ல ஏன் டான்ஸ் ஷோ வைக்கிறீங்க அப்படின்ட்டு. டான்ஸ் ஆடிட்டே அமுச்சு விட்டுருவீங்களா? தெரியும். சரி, சரி. நீயே கவலைப்படுற, நீ போக மாட்டேன். ஓகே சார், எல்லா டீம்ஸும் அவங்க டேபிளுக்கு போயிருங்க. மெயின் குக்கிங் டாஸ்க்கு 50 மினிட்ஸ் டைம். 10 நிமிஷம் உங்க வில்லங்களை மாத்தி மாத்தி பண்ணணும். நடுவுல ஒரு பசர் சவுண்ட் வரும். அப்பதான் டாப் குக்கு உள்ள இருந்து வெளியே வந்து நீங்க குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இப்ப சோகமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ரெடி? போய் பூண்டு அழுவு, நல்லா அழுவு. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா, நான் சொல்லுவேன்டா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உள்ளுக்கு சாக்லேட் இருக்கும். சாக்லேட் எடுத்துட்டு வரணும். மாமா ஏன் மாமா கண்டுக்கற? சில்லி, ஐயோ சில்லி. இதெல்லாம் என் தலையில. மட்டன் என்ன? வாட் சில்லி? ரெட் சில்லியா? ரெட் சில்லி. 60s 90s 90s சுட்ட கருவாட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு. கஷ்டமான டிஷ் இல்ல. கருவாட்டு குழம்பு. ஏய் என்ன பண்ண போற? டிஷ் பேரு எக் ஆம்லெட் பண்ண போறேன். எக்கம் இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? இதையா நான் உடனே கேட்டு பண்ணணும்? நானே பண்ணிட்டு போயிருவானே. தோசைகள் எடுக்க சொல்லாம இதெல்லாம் எதுக்கு? எலிமினேஷன் டாஸ்க். அவங்களே ஆசைப்படும் போது என்ன ஷெஃப் கோரே? கர்மா. நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் இந்த டேபிளுக்கு வந்துட்டேனே. நான் ரொம்ப டேபிள் வர்றது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் வேற லெவலா வர்றது தான் முக்கியம். விக்கி எங்க போனானே தெரியல சார். விக்கி கிட்ட மட்டும் தான் ஆகணும், என்கிட்ட நார்மலா பேசலாம். அப்படியா? சரி சரி. என்ன பண்ண போறீங்க? நானா இப்ப பேரை ஒழுங்கா சொல்லுங்க, இல்லன்னா நீ அப்புறமா ஏமாத்துவீங்க. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி இந்த இடத்துல பாய் வீட்டு கல்யாணத்துல ஸ்பெஷல் டிஷ் என்னது? கறித்தாளி ஆனம். அப்படியே பாஸ்தா அங்கதான் இருக்கு. பாஸ்தாவா? சீக்கிரம் எடுத்துட்டு வந்துறியா? அதை வைத்து ஜெயிப்போமா? பைத்தியக்காரா, போய் எடுத்துட்டு வாடா பைத்தியக்காரா. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் உரிச்ச வெங்காயம். ஓ வாவ், என்ன ஒரு நடிப்பு. வச்சிருங்க. திரமிசு டிஷ் நான் பண்ணி ஒருத்தர் சாப்பிட்டு அவர் தான் எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு வெளிநாட்டு போட்டு. ஐயோ சார், என்னது இந்த dish? நம்ம பண்ற டிஷ் தான். 1998ல பண்ண டிஷ் இது. நான் திரமிசு இன்னும் கேட்டா தாஜ் கோரமண்டல் காஃபி ஷாப்ல இது சாப்பிட்டு யார் பண்ணார் அப்படின்னு கேட்டு என்ன கூப்பிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படி. இந்த டிஷ் நான் எடுத்துர்க்கேன். அப்ப நல்லா பண்ணோம். ஆமா, ஸ்ட்ரெஸ் பண்ணலன்னா ஆயிடுச்சு அவ்வளவுதான். சார், ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு வாழ்க்கையா சமையலா? சமையல் வாழ்க்கை? சமையல் கஷ்டமா தான் இருக்கு. வாழ்க்கை சமையல்னால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன நடக்குது இங்க? ஐயோ மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதுக்கு நிஜமாவே அழ போறேனா? ஏன் சார் அழுகுறீங்க? இப்ப வேற ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டு போறாரு chef. என்னாச்சு? நான் பண்ற இந்த திராமிசு தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆஃபர் கிடைச்சது. அதனால ஒழுங்கா பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. சாக்லேட் ஹேண்டில் செய்ய போறேன். மெழுகுவர்த்தி சாக்லேட்லேயே ஃபுல்லாக சேர்ப்போம். பத்த வைப்பியா? பத்த வச்சு தான் பத்த வைப்போம் சார். எல்லாரும் அரங்க மதுர விசில் பறக்கவே. நாங்க ரெண்டு பேரும் ஒரே பையனை ஒரே லவ் பையன் லவ் பண்றோம். பண்றீங்க. சோ ரெண்டு பையன் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? பையன் பாக்குறதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும்? ஆமா, வர்த்தான் தான் அழுவோம், இல்லன்னா அழ மாட்டோம். அதுதான் வேர்த்தானதான் அழுவ முடியும். ஆக்ஷன். டெல்லா, நீ விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுக்க மாட்டேன். கொடுத்துரு. அடுத்த வாழ்க்கையில நீ வேணா எடுத்துக்கோ. அப்படி சொல்லாதீங்க டெல்லா. இந்த வாழ்க்கையில உனக்கு வேணுமா? உங்க தங்கச்சிக்கு நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். நான் தானே அவனை ஜாஸ்தியா லவ் பண்ண. என்னதான் இருந்தாலும் எனக்கு தான் வேணும். நீ வேணா அவனை ஜாஸ்தியா லவ் பண்ணிருக்கலாம்.
சரி நான் செத்து போன பிறகு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடி சொல்ற? அது கூட எனக்கு ஓகே தான். நோ நான் ஒன்னும் சாக விட மாட்டேன். சரி நீ ஃபர்ஸ்ட் செத்து போயிடுனா. உனக்கு என்ன இருமா அப்படி சால்ட் மேம் जिंजर गार्लिक पेस्ट बोलने का ஓ தலைவ மேலே கை வச்சா டேய். ஒரு விஷயம் தெரியுமா சார், அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. நடுவுல மறந்து வேற போதா சிவாங்கி, நான் என்ன பண்றது? அண்ணா சக்கரை எடுத்துட்டு வாங்கண்ணா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? சொல்லுமா சக்கரைக்கு அப்புறம் அந்த குடுமையே வாயால எப்படி நீ சொல்லுவே? மறந்துட்டேன்னா மறந்துட்டேன்னு சொல்லு. எனக்கு எப்படி அழுகுறேன்னு தெரியாம இருக்குது. என்ன சொல்றீங்க? நீ அழுததே இல்லையா வாழ்க்கையில? அழுவேனா அது சிச்சுவேஷன் சும்மா இல்ல. வாழ்க்கையில அழுததே இல்லையா? கண்கலங்க நானே எப்படி வருவா? அப்படி அழுவேன் நானு. பவுல் ரெண்டுனா. பவுல் 2 வேணும் அவ்வளவுதானே. நீங்களே மெயின்டைன் பண்ணீங்க, நான் வர்றேன், பொறுமையா வர்றேன் போயிட்டு. ஐயோ அப்படி சொல்லாத. பாக்குறவங்களுக்கு காது வலிக்குட்டி. ரெண்டு பேருக்கும் ஒரே வயசா போயிடுச்சு. பதாம் பிஸ்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. கச்சா பதாம் மட்ட கச்சா பதாம் சிங்கிடி 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 கச்சா பதாம். ஆஹா வக்கீல் வண்டுமுருகன் சார், எப்படி வக்கீல் வண்டுமுருகன்? அப்படியே கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரியே இருக்காரு. வாட் a cutie pie. நீங்க கத்து கொடுத்து இப்ப செஞ்ச டிஷ் எல்லாம் உலக ஃபேமஸ் ஆக போகுது. உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்படி நான் டிஷ் சமைச்சு சத்தியமா சொல்றேன், கிட்டத்தட்ட 500 கோடி மக்கள் இதை பார்த்து 500 கோடியா? 500 கோடியா? 1 கோடி. ஏய் 500 கோடி மக்கள் பார்க்க போறாங்களாடா. 500 கோடி மக்களா? இது பேர் என்ன? இவர் தெரு கோடியில் நிக்க போறாரு. அது யாராச்சும் பாப்பாங்களா? சரி 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 இப்போ என்ன பண்ணோம்? மீனாட்சி ஏதாச்சும் குட்டி குட்டி பவுல் ஒரு 4-5 கிடைக்குமா? குட்டி குட்டி பவுல் எத்தனை வேணும்? ஒரு 5-7 வேணும். உனக்காக ஏதோ அக்கா ஏதோ. ஐயோ உடைஞ்சிர போகுது. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஃபீல் பண்ணி அழு. ஏய் இந்த பசங்கள அழுவே மாட்டீங்களாடா? அழுணுமா? நாலு எப்படி அழுவாட்டு தள்ளு தள்ளு நீ. அழு வரும்டா. நம்மளுடைய பாஸ் நினைச்சு பாரு. ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது? சிரிப்பு வருது பாருக்கு. சிரிப்பு வருது. எப்படி அழுக வரும்? கரெக்டா தான் வேகணும். கொஞ்சம் ஓவரா போனா அப்புறம் நம்ம எலிமினேட் ஆயிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போக அதனால வேண்டியதுதானா? கண்ணு அப்பப்ப அங்க பார்த்து அது கரெக்டா வேகுதா இல்லையான்னு நீ பார்க்கணும். கண்டிப்பா. சரியா? நிக்கி கையில தான் இருக்கு என்னுடைய சக்சஸ். நீங்க இன்னைக்கு சக்சஸ் ஆகணும் அண்ணா, என்னோட விஷயம். வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. நான் பாரு. இங்க பாரு. பாரு பாரு. இங்க பாருங்க. நான் என் மூஞ்ச பாருங்க. வேணாம். ஏய் என்ன வடிவேல் மாதிரி பார்க்க முடியல திரும்பி. வெறுப்பா வருது. நீ உள்ள போடா. அடடா. போடட்டுமாக்கா? போடட்டுமாக்கா? ஃபுல்லா போட்டாச்சா? ஃபுல்லா போட்டாச்சு. டேய் எங்கடா போயிட்டீங்க? டேய் பண்ணி காமிக்கிறேன்டா நானே சோகமா. டேய் பைத்தியக்காரனுங்களா? எங்க ஆளக்கானா? நான் இப்ப பண்ற பாருங்க. வேலை செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன செய்யணும்? சிரிக்காதே, யோசிக்கா பண்றா. ஏய் சோகமா? உனக்கு ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையாடா? இது எலிமினேஷன் ரவுண்ட். நம்ம நல்லா சமைக்கணும். போ இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணு, நல்லா பண்ணு, அப்பதான் நானும் பண்ணேன். சமையல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது நினைக்கிறேன். கலவுடாக்க லவ் பண்றா போற. ஐயோ 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 என்னாச்சு? என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கங்காரு குதிக்குது? கோட் பண்ணுங்க, நல்லா கோட் பண்ணுங்க. இவ போகணும்னு யாராவது எல்லாரும் ஓட் பண்ணுங்க. இதெல்லாம் ஓவர் நக்கல். நல்லா இருக்கு உங்களை பார்க்க. நல்லா இருக்கு. அவ பாரு. ஆஹா சூப்பர். பாடு இன்ஸ்ட்ரக்ஷன் பாடுங்க. உள்ள வைங்கனா பேனா கோட்டல அவனலா இருக்கும் சார். பேனா கோட்டல ஆம்லெட்டா? ஏய் கோயிட் பண்ண கோட்டால சிசர் எடுத்துக்கோங்கனா ஸ்கூல் போனீங்களா? கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. சிம்மில் வச்சுட்டு நீங்க போய் பட்டர் எடுத்துட்டு வாங்க, இல்லன்னு அது கரிஞ்சு போயிட போகுது. ஆஹா பரவாயில்லையே, சிங்கரும் ஆயிட்ட. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஷெஃப் பிளஸ் சிங்கர். One more item வேணும். What item? Red chili soaked overnight. நான் இங்கிலீஷ் சாங்லாம் கேட்க மாட்டேன், தமிழ் சாங் பாடுங்க. அப்பா 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 அதை கட் பண்ணு பாட்டி.
பாட்டி சின்ன சின்னதா போடுற நான் தான் சிப்ஸா போட போறேன். மீச்சல தீய வைக்க அதே எடுக்கிற வையா உள்ள. எப்படி மேம் வெட்டணும்? அத கீப்பா கட்டா இப்படியா? ஓகே. அத கட்ட 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 இப்படியா? ஆப்பா. இது ஜெயிச்ச மாதிரி தான். கட்டு நாட்டு கட்ட. ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நாட்டு கட்ட. கவலைப்படாத. இன்னைக்கு நீ ஜெயிக்கிறனே. பாப்போம் காக்காடு இஸ் தி கிரேட். வடிவா போடுங்க கொல்லி. 10 கிராம் போடுங்க. மோனிஷா நீங்க ஒரு நல்ல ஆளு வாஹிசா. நீங்க ஒரு நல்ல ஆளு வாஹிசா. நானும் வாஹிசனோட சேர்ந்து நிறைய கான்சர்ட்டும் பண்ண போறேன். நீ பாடலன்னா வாகிசனுக்கே கான்செர்ட் கிடைக்காது. பீட்டர் வச்சு இப்போ நல்லாடிங்க. ஒரே ஒரு மூடு போட்டு நல்லாடிங்க. வதக்குங்க வதக்குங்க வதக்கிட்ட வதக்குங்க வதக்குங்க வதக்குங்க. பழம் நீ எடுத்து கொடுத்தியா? நான் எடுத்தே கொடுக்கல செஃப். அவருக்கு எப்படி பழம் கிடைக்குது, எப்படி தர்பூசணி கிடைக்குதுலாம் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவர் கைக்கு மட்டும் கரெக்டா வந்துருது. பள வர்ரு. பாத்தீங்களா, எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கு. சீக்கிரமா பண்ணோ அனியன் ஓபன். சார் பெங்காலி சாங் சார். ஃபர்ஸ்ட் டைம் பெங்காலி சாங் கேக்குறேன் சார். என்னோட ராசி நல்ல ராசி, அது நிக்கியோட சக்சஸ்ஃபுல் ராசி. ஏய் அரிசி குத்தும் அக்கா மகளே. உனக்கு பாட்டு வர்றாக்க எடுங்க பால் பாக்கெட்டு ஊத்துங்க பாலையே. பாலை ஊத்துறேன். கடைசியா என்கிட்ட டெல்லா சொல்லாது. 55 தொட்டு பாரு. 5 minutes interval time. டாப் குக் வெளியில வந்து சமைக்கலாம். தூங்கிட்டா சார். வாங்க சமைக்கலாம். நீங்க சமைக்கலாம். ஏய் மீனாட்சி சீக்கிரமா அரேங்க. சீக்கிரம் பாஸ் அதான் பண்ணிட்டே இருக்கேன். பாஸ் ஏய் கைய பாத்து மீனாட்சி சமைக்கலாம்க்கா வாங்க. என்ன வரலாமா? வாங்கக்கா ஐயோ வெளிய வந்து சமைக்கலாமா? சாரி டேஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் செஞ்சீங்களா இது? க்ரீம் ஏதோ நல்லதா இருக்கு. என்ன ஜாம் பண்ண போறியா? ஆமா, என்ன ஜாம், பண்ண போற? ஜாம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கோ. அப்படியே ஏங்கிட்ட வந்து கேக்குறானுங்க பாறா. நக்கலுக்கு உங்களுக்கு சமைக்க தெரியாது. ஏய் அவன் உன்னை கலாய்க்கறான்டி ஃபூல். எல்லாம் எப்படியாவது இந்த வாரம் தப்பிச்சோமா? இந்த ஒரு வாரம் கட்டத்தை தாண்டிட்டுனா அடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு மட்டும் எலிமினேஷன் ஆவனே. அதிர்ச்சி பேச்சை கேட்காத. யார் அது? ஹாய் அதர்ச்சி. டெல்லாவா? டெல்லா கெச்சி. சரி டெல்லாவா? வெக்கமா இல்லையாடா என் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கடா? ஆமா எனக்கு ஐயோ சரிமா. ஊர்ல இருக்கிற எல்லா பெண்ணுமே இல்ல நான் இப்ப டெல்லாக்காரே மனசை கொடுத்துட்டேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க உங்க மனசை மாத்திக்கங்க டெல்லா. சரிமா? வயசானவரும் நரமுடி என் தலைவன் பொண்ணு கிட்ட வாங்குவான்டா செருப்படி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அண்ணா என் குக்க காணோனே. அவனுக்கு குக் பண்ண தெரிஞ்சாதாண்டி. ஏய் அவனுக்கு தெரியாது. நீல குக்கிங் பத்தி பேசலாமா? அவனை விட நல்லா சமைப்பேன்டி. ஒரே ஒரு வாரம் வாங்கிட்டு வத்தியா 1 லட்சம் வாங்கலாம். அவனே மூடின்னு இருக்கான். உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. எனக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையாடா மாப்பிள. உனக்கு ஒயில் கார்டு தான் மாப்பிள இருக்கு. எண்டு கார்டுல மாப்பிள. நீ ஒயில் கார்டுல கூட்டு வந்துரு மாப்பிள அவரை. கேடல்னா டவுட்டா பார்க்காத. டவுட்ட பார்க்க மாட்டேன். இது ஓகே தானே? எனக்கு வெந்திரிச்ச மாதிரி இருக்கு. உனக்கு வெந்திச்சுனா எல்லாரும் நாங்க வைப் படிப்போம் வானத்தை பிடிப்போம் தோல் கொடுத்து வந்தா. ஐயோ ரொம்ப ஜாலியா இருக்கேனே. இருக்க விட மாட்டானுங்களே. டாப் குக்ஸ் எல்லாருமே அந்த டிசிடிசி டாக்கீஸ் பாக்ஸ்க்குள்ள போங்க. இப்ப வந்து கோவமா பண்ணோம். பாட்டே நான் சொல்லும் போது மஞ்சள் பொடி போண்டோம், உருளைக்கிழங்கு போண்டோம். மோனிஷா வடிவாடிங்கோ வெளுத்துட்டம் பிடிச்சனே. வெளுப்பன் அத்திப்பன் பச்சை டீஸ்பூன் half எடுங்கடா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு தம்பி. எடுங்கண்ணா. இத வந்து இதெல்லாம் வந்து நீ அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிற. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. ஆட்டலா மாவுலா ரோட்டி சப்பாத்தி. என்ன சொல்றியா? ஆட்டோல ஓட்டிட்டு போக போறீங்க? என்ன சார் இது ஆட்டோ ஓட்டு? எனக்கு நான் தான் ஆடணும். வாட் மாவு வாட்டர் ஆட்டா. ஓ சொல்றாங்க ஆட்டோமா கோதுமாவா? அதே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. இங்க கொண்டு வந்து போடுங்கடா. இங்க 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 அதை எடுத்துறாங்க. சாரி முன்னாள் அப்புறம் அப்ப டென்ஷன் ஆயி போச்சுக்கா. நீங்க சாரி நீங்க திட்டு போது கொஞ்சம் டென்ஷன் ஆயி போச்சுக்கா. அடிங்க. அடி
கடவுளே ஒரு சீரியஸா கூட கதைக்க முடியல இந்த பொம்பளை பிள்ளைகளோட. என்னோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா காத்து நட்டாயா கலை வைத்தாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அடித்து போட்டாயா அல்லது நீ என் மாமனா மச்சானா கெட்டவனுங்களா பண்ணுங்க எதற்கு கேட்கிறாய் வழி எதற்கும் யாரை கேட்கிறாய் திரை ஐயோ, தெரியாம இந்த வழியா வந்துட்டயா பரங்கித்தலை இங்க யாரு டிஎஸ்ஆர் அண்ணனே தெரிய மாட்டேங்குது. கேட்டிருந்தால் உன் பரங்கித்தலை சீதா சீமையை நோக்கி பறந்திருக்கும். அடே எட்டப்பா போ. பழைய நாடகம் அப்படியே ரவுண்ட் நல்ல 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 சீக்கிரம் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டிஷ் பேரு டிஷ் வந்துட்டு டிஷ் பேரு வந்து இது பிரியாணி. பிரியாணி இல்ல சார் இவன் உளறான். சீரக சம்பா அரிசி நெய்ச்சோறு வேற ஏதோ சொன்னீங்க என்கிட்ட. அது வேற. அது கறி தாளிக்கு ஆனம் அது வேற. சரி நான் இதை வாஷ் பண்ணுமா வேணாமா? வாஷ் பண்ணுடா. வேடிக்கை பார்க்கல. வாஷ் செப்புக்கு முன்னாடி காமிக்கிறேன். அறிவில்ல. ஓ கோவத்துல பேசணுமா? அஷிபானி என்ன வேலை வாங்குற நாங்க இது அவங்க இன்னைக்கு கெஸ்டா என்ன வேலை வாங்குறாங்க என்ன வேலை வாங்குறேன்ட்டு அவ்வளவு இருக்கட்டும் யூஸ் ஆகும். அந்த குட்டி மிக்ஸில போட்டுடலாம். கோவம் இதுதான் கோவமா பத்தாதா? சவுண்ட் எல்லாம் இல்ல போச்சு. பத்தல அந்த குட்டி மிக்ஸில போட என்கிட்ட வாய் மட்டும் பேசாம கை மட்டும் வேலை செய்யட்டும். ஏய் பஞ்ச் டயலாகா பேசுறேன் நானு. என்ன தர்மி? போடுங்க இதை போடுங்க 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 போடுங்க. சார். மறுபடியும் முதல்ல இருந்தா வெளில எடுத்தலாம் எடுத்தலாம் இல்ல எடுத்தலாம். 60 எவ்வளவு கிராம் வேணும்? 75 போடு இன்னும் 15 கிராம் போடு. சரியா இருக்கா? 75. மகனே அங்குசாமி நீ மகராசனா இருக்கடப்பா. பாட்டி மஞ்சள் பொடியை போட்டு பெரட்டு பாட்டி. ஏய் போடிச்சா விட்டு மாமா பயந்துட்டோமா பயந்துட்டோம். ஆனா இப்படி நீங்க கோபப்பட்டீங்கன்னா பயந்துட்டேன் நான். அதுல ஊத்துகாதீடாடா நான் ஆம்பளை வாய்ஸ் எடுத்துருவேன் அப்புறம். ஏய் இவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிருந்த நீ? என்னாச்சு 30 இன்கிரிடியன்ட் வந்துச்சா இல்லையா? வாரே வா. மட்டன் லெக். பிரைஸ் வரல. குக்காவலியா மட்டன். என்ன சொல்ற இன்னொரு 6 விசில் வச்சிருக்கணும். சார் கொலைக்கிற நாய் கடிக்காது. என் டிராகனுக்கு எலிமினேஷன் பண்றது பிடிக்காது. சும்மாடா பச்சு பட்டாவலடா பைத்தியங்களா. இருங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்களா? இதே க்ளீன் பண்ணிருங்க. என்ன நக்கலா